பட்டாணி கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. நைட்டே பட்டாணி தூக்கி ஊற வச்சிட்டேங்க. உருளைக்கிழங்கு தோல்ச்சி விட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணி தூக்கி வேக வச்சுக்கிட்டேங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே டீ வச்சக்காச்சு. இங்கிட்டு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. சாப்பாடு ஒரு பக்கெட் வச்சாச்சுங்க. சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா வணக்கி விட்டுக்குறங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அது எண்ணெயில் ஸ்மெல்லு போகிறதுக்கு நல்லா வணங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்து அது நல்லா வணக்கின பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல பட்டாணி அது கொட்டின பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டின பிறகு கொத்தமல்லி பொடியாக இருக்கிற கொத்தமல்லி சேர்த்து அதோட சேர்த்து கிளறினீங்கன்னா பட்டாணி கூட்டு ரெடியாக சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கிட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் பார்த்தலாமா. சாம்பார் வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, சின்ன பையலுக்கு வெறும் பருப்பு எடுத்து வச்சாச்சு, இங்கிட்டு பட்டாணி கூட்டு செஞ்சு வச்சாச்சுங்க. பெரிய பையலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு, லஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பட்டாணி கூட்டு, மாம்பழம்,